என்னுடைய பேர் நர்மதா. ஆசிரியர் நியமனத்தில் 50% நேரடி நியமனம் மூலமும் 50% ப்ரொமோஷன் மூலமும் நிரப்பப்படுகிறது. அதில் இந்த 50%த்திற்காக நாங்கள் நியமன தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் எழுதி சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்ச நிலையில் 6 மாத காலமாக கலந்தாய்விற்காகவும் பணி நியமனத்திற்காகவும் காத்து கொண்டிருக்கிறோம். அந்த கலந்தாய்வினை விரைவுபடுத்தி எங்களுக்கு பணி நியமன ஆணையை விரைவாக வழங்குமாறு கோரிக்கை. எங்களுக்கு இப்ப இந்த ப்ரொமோஷன்ல வரவங்க கேஸ் போட்டிருக்கிறாங்க. 2% அமைச்சு பணியாளர்கள் இப்போ ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கான ப்ரொமோஷனை கொடுத்துட்டு தான் எங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால எங்களுடைய கலந்தாய்வு தள்ளி போகுது. பிடி எக்ஸாம்ல செலக்ட் ஆகி இப்போ 6 மாசம் ஆயிடுச்சுங்க. எங்களுக்கு இன்னுமே கலந்தாய்வு இன்னுமே எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண கிடையாது. 2% கேஸ் இருக்கிறங்காட்டி எங்களுக்கு இன்னும் போடாம இருக்காங்க. அது 2% கேஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் கேஸ். நாங்கள் டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலியமா நாங்கள் செலக்ட் ஆகிருக்கிறோம். அதனால எங்கள் டெப்டி சிஎம் பார்த்துட்டு மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. என்ன காரணத்தினால இது பெண்டிங் சார்? 2% அவங்க ப்ரமோஷனுக்காக கேட்டிருக்காங்க சார். அவங்களுக்கு பெண்டிங் இருக்குது. அவங்க பிடி அசிஸ்டண்டா ப்ரமோஷன் ஆகணும், சீனியாரிட்டி போயிடும் அப்படிங்கறதுக்காக எங்களுடைய போஸ்டிங் ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. பிடி பிஆர்இ டீச்சர்ஸ் நாங்கள் கடந்த பிப்ரவரி மாதம் 24 போட்டித் தேர்வு நியமன தேர்வு நடைபெற்றது. ஜூன் மாதம் சான்றிதழ் சரிபார்ப்பு முடிஞ்சு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் எங்களுக்கான பணி நியமனம் வழங்கப்படவில்லை. அதனால எங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.